இந்த இடங்கள் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நிச்சயம் தெரியணும்ன்றதுக்காகத்தான் நான் இந்த சூழலையும் வந்து சுத்தி காட்டி கொண்டேன். இதுல இருந்தே உங்களுக்கு விளங்கி இருக்கும் எப்படிப்பட்ட ஜானு அங்க பாருங்க. நாங்க யார் 2 பேரும் படிக்க போவோம். யாத்துக்கு என்ன வடிக்கிறது? இறால் வடிக்கிறேன். இறால் வடிக்க போறது. ஊனி வடிக்கிறேன். ஒரு கொத்து 100 ரூபா, இந்த 200 ரூபா. 200 ரூபா. நான் போய் பார்த்தேன், கோழி சத்தம் கேட்குது இல்ல. அங்கால போய் பார்த்தேன், அப்படியே வெட்டி போட்டு நான் ஒரு இதுக்கு செல்லணும். இந்த ஊடெல்லாம் கிடக்கலாமா வடிச்சாராயத்தில் அடிச்சுட்டு வருவாங்க. உங்கள்கிட்ட செல்லணும். இப்ப கோயிப்பாங்க, எங்களை வீடியோ நீ எடுக்கிறேன்னு கோயிப்பாங்க. வடிச்சாராயத்தை குடிச்சிட்டு வருவான். தாவையில இந்த வீட்டுக்கு படுப்பானுங்க, அந்த வீட்டுக்கு படுப்பானுங்க, அந்த வீட்டுக்கு படுப்பானுங்க. கேட்க கொத்தல பயந்து எந்திரிக்கிறான். இந்த கிராமத்தை பொறுத்த மட்டும் முக்காவாசி சனத்துக்கு மேல டவுன் ஏரியாவுக்கு போயிட்டாங்க. இப்ப சொல்ல போனா நீங்க ஒரு 6 குடும்பம் தான் இருக்கி. அந்த குடும்பங்கள் மட்டும் இங்க இருக்கிறது காரணம் என்ன? ஏன் இருக்கிறேன் சின்ன டேங்க் மாதிரி ஒன்று வச்சிருக்கீங்க, அதுவும் ஓட்டியா போயிடுவாங்க. ஓட்டியா போய் ஒழுகுதா? அப்படி செட்டியான கழிச்சிட்டா போட்டுருக்கேன். ஓடி தெரிஞ்சு ராமன் அந்த பைத்தியாரன் கடிச்சு மனைவி என்று நினைச்சிட்டு மாமியாருக்கு அடி விழுந்து நானதுல அடிச்சவன கொஞ்சம் என்று தானே அடிச்சிருக்கான். எனக்கு நானும் பெரியாரியன்றா யோசிச்சு பாருங்க. நாங்க ஆத்துக்கு போனா சில போகல. ஆத்துக்கு போனா சாப்பாடு ஆத்துல சாப்பிடுவோம் இல்லை. ஆனை ஒரு கத்திர தப்பிட்டேன். நாங்க 2 பேரும் தப்பிட்டோம். ஆனை அடிச்சதுதான் எங்களை பொடியனுடன் வந்து அவன் ஆத்துக்கு கொண்டு அவன் தான் திருத்தி வந்தது. அவன் ஆத்துக்கு கொண்டு இவன்ட்டு பாய்க்குள்ளார வரக்குள்ள அவன் கண்டுதான். அவனு கொஞ்சம் கண் கூறுமானே அவங்களோட மகன். அவனோட கான் மாட்டோட கண்டுதான். என்ன பாம்பு தாத்தா அது? பொறுப்பான யாரு இந்த வடல பாம்பு. வடலன்னா ஒரு இதுல இருக்கிற உள்ள நீங்க நான் யாருன்னா ஒரு இதுல இருக்கிற ஒரு நன்மையை செய்யணும். ஒரு நன்மையை செய்யற அப்படின்னா ஒரு இல்லாதவனுக்கு சாப்பாட்டை கொடுங்க. இருக்கிறவனுக்கு கொடுக்காதாங்க. அவனுக்கு தேவையில்லைன்னு கொடுக்காதாங்க. ஒரு ஊடு இருக்கிறவனுக்கு அவனுக்கு தேவையில்லை. எனக்கு நான் ஏமாய்க்கவனானுங்க. ஒரு ஊடு ஒரு 2.5 ஊடு அவனுக்கு இடிக்க அவனுக்கு தேவையில்லை. அவனுக்கு பள்ளிக்கார பிள்ளைய குத்துறது பென்சிலால குத்துனதா? அதால என்னண்டு தேல் கடவுளு என்ன வேலை செஞ்சு வட்டியல் இடவுதானே. மழை பெஞ்சா கொஞ்சம் பயங்கரம் தான். மழை பெஞ்சா கூலி வேலை 50 வரும். அதனால இங்க தொழில் இல்லாம போயிருக்காரு. நீங்க 2 பேரும் தான் இங்க இருக்கீங்க? நாங்க 2 பேரும் தான். பிள்ளைகள் இல்ல, 2 பேரும். அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இலங்கையிலிருந்து ஜேபி பிளாக். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கு வந்து நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டம் கருங்காலடி அப்படின்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஊரை கண்டுபிடிக்கிறதுக்கே சரியா கஷ்டமா போயிட்டு நாங்கள் வந்து கொரகலி மடு அப்படின்ற கிராமத்தில் காணொளி பதிவு செஞ்சுட்டு இருக்கிற டைம்ல ஒரு அண்ணா எங்களை சந்திச்சு, ஒரு கிராமத்தில் வந்து யாரும் இல்லை, சொல்லப்போனா வந்து ஒரு சில குடும்பங்கள் மட்டும்தான் அந்த கிராமத்துல இருக்கு. அங்கேயும் வந்து ஒரு குடும்பம் சரியா வறுமை கோட்டின் கீழ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப அவங்களோட நம்பரும் வந்து எங்களுக்கு தந்திருந்தாங்க. அப்ப அந்த இடத்தை தேடித்தான் நாங்க இன்னைக்கு காலையில 8 மணிக்கு வந்துட்டோம். ஆனா இப்ப வந்து 11:45 ஆயிட்டு. அந்த இடத்தை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு வந்து நேரம் எடுத்துட்டு, என்ன காரணம்னு சொன்னா இங்க இருக்கிற வயசான பாட்டியம்மா தான் எங்களுக்கு அட்ரஸ் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து தெளிவா சொல்ல முடியல. அப்ப ஊர்ற பேரை வந்து கருங்காலடி சேனை என்று சொன்னாங்க. ஒரு தரம் கருங்காலடி அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நாங்க வந்து எந்த இடம் என்று சொல்லி தேடி கண்டுபிடிச்சு ஒரு மாதிரி கிரான் என்ற இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டு, அங்க வந்து இடத்துக்கு வரணும்னு சொல்லி கேட்க ஆமிக்கேம்பன்ற இடத்துக்கு வாங்கன்னு சொன்னாங்க. இந்த இடையெல்லாம் தேடி திரிஞ்சு ஒரு மாதிரி புலிபாய்ந்தகள் ஆமிக்கேம்படி அந்த இடத்துக்கு போயிட்டு தான் அங்க விசாரிச்சு பக்கத்துல இருக்கிற ஒரு கடையில கொடுத்திருந்தோம். அந்த கடைக்கார அக்காட்ட அம்மா டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தாங்க. அப்ப வந்து அவங்க சொன்ன டீட்டெயில்ஸை கேட்டுட்டு அந்த கடைக்கார அக்கா எங்களுக்கு ஒரு வழியை காட்டினாங்க. இதால அப்படியே நீட்டுக்கு போனீங்கன்னா ஒரு கேம்பரும், கேம்புக்கு எதிரே இருக்கிற ரோட்டால போங்கன்னு சொல்லி, அந்த ரோட்டால கொஞ்சம் தூரம் தான் ஒரு மாதிரி போய் சேர்ந்துட்டு அங்க போய் கேட்டா அது வந்து
வேற ஒரு இடம், அது வந்து கிரான் தெற்கு என்ற இடத்துக்கு சொல்லியிருக்காங்க அட்ரஸ். அப்போ அதுவும் இல்லைன்னு சொல்லி திரும்ப இனி சரி வேற நம்ம பிறகு ஒரு நாள் பார்ப்போம்னு சொல்லி, ஏன்டா நிறைய களைச்சு போயிட்டு பைக்ல நிறைய தூரம் வந்து தெரிய. இப்போ திரும்பிட்டு வார டைம்ல பார்த்தா இன்னொரு அக்காட நம்பர் வந்து கிடைச்சது எங்களுக்கு. அப்போ அந்த அக்காட்ட கோல் எடுத்து கேட்டிருந்தோம், இந்த கருங்காலடி அப்படி என்ற இடத்துக்கு வரணும்னு சொல்லி. அப்போ அந்த அக்கா தான் எங்களுக்கு ஒரு ரூட்டை சொல்லியிருந்தாங்க. அதன்படி கேட்டு வந்து சேர்ந்து இங்கே பார்த்தா அந்த பாட்டியம்மாவும் வந்து இங்கே தான் இருக்காங்க. அப்போ அவங்ககிட்ட கேட்டோம், என்னம்மா நீங்கள் இப்படி என்ன ஆமிக்க இங்கே எங்கே இருக்குன்னு சொல்லி. இதில் ஏற்கனவே இருந்தவில்லை, இப்போதான் இல்லைன்னு சொன்னாங்க. என்ன செய்யற, வயசானவங்க தானே, அவங்க தெளிவில்லாம எங்களுக்கு ஒரு அட்ரஸ் சொல்லிட்டாங்க. அலைஞ்சு தெரிஞ்சு வந்து சேர்ந்தாலும் வீடியோ எடுக்க தேவையில்ல, போயிட்டு பிறகு வருவோமோண்டும் தோணிட்டு அந்த அளவுக்கு வந்து களைச்சு போயிட்டோம். இந்த கிராமத்தை பொறுத்த மட்டும் வளைச்சு பாருங்க, யாருமே இல்லை. இந்த ஒழுங்கையில வந்து 2 குடும்பம் தான் இருக்கு. இப்ப இவங்களும் தூரத்துல இன்னொரு குடும்பமும் இருக்கு. ஒரு ஆத்திர அவசரத்துக்கு யார்கிட்டையும் கொடுத்து உங்களோட பேச சொல்றதுக்கும் ஒரு தரம் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. அதை கேட்டதுக்கு பிறகு என்ன செய்யற, வந்ததுக்கு எடுத்துட்டே போவோம்ன்ற மாதிரி தோணிட்டு கொஞ்சம் இருந்துட்டு தான் இந்த காணொளி வந்து நாங்க பதிவு செய்ய ஆரம்பிக்கும். இந்த குடும்பத்துல நிலவரத்தை பொறுத்த மட்டும் தாத்தாவும் பாட்டியும் ஒரு அண்ணாவும் தான் இந்த வீட்டுல இருக்காங்க. அவர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படி என்று அந்த அம்மா சொல்லியிருந்தாங்க. இப்ப வாங்க அவங்களோட கஷ்ட நிலைமை தொடர்பாக அவங்களோட பேசி தெரிஞ்சு கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் ஒவ்வொன்றையும் உங்களால தொடர்ச்சியா பார்க்கக்கூடியதா இருக்கும். இப்ப வாங்க போய் அவங்களோட பேசிக்கொள்ளலாம். இதான் வந்து அந்த பாட்டியம்மாட வீடு. வீடுண்டா தகர கொட்டியில தான் இருக்காங்க. வளர்ச்சி வந்து அரசாங்கத்தால கொடுத்த வீடுகள் இருந்தாலும் அந்த வீடுகள்ல அந்த சைட் எல்லாம் காட்டுங்க. இங்கால வந்து வீடுகள் இருக்கு, இருந்தாலும் ஒருத்தருமே இல்லை. இவங்க தான் தனியா இருக்காங்க. வாங்க பாட்டியம்மா, இருக்குது இங்க வாங்க, விடத்த வாங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? எப்படி நோயாத்தான் இருக்கிறேன். நோயா இருக்கீங்களா? அப்ப எங்களுக்கு நீங்க தானே அட்ரஸ் சொன்ன. நீங்க கேட்காதங்க, கூச்சமா இருக்கா? ஏனம்மா? பரவாயில்ல, அலைஞ்சு தெரிஞ்சாவது வந்து சேர்ந்துட்டோம். உங்களை முன்ன கட்டி போட கத்தின நாம என்னண்டு நீங்க செல்ல செல்ல கேக்குறீங்க இல்ல, இப்படி சொல்லி கத்தினா மன வருத்தப்பட்டு படிப்பு தெரியும். அப்ப என் தம்பிட்ட சொன்னா இப்படி கோல் எடுத்து அதான் தூக்கம் எடுக்க தெரியாமன்னு சொல்லி சொன்னா. அதான் நாங்க எடுத்திருந்தோம் உங்களுக்கு. சரி, இந்த வீட்டுல நான் இருக்கீங்க நீங்க? எத்தனை பேர் இந்த வீட்டுல இருக்கீங்க? 3 பேர். ஆமா, வரும் தாப்பெருமானும் 3 பேரே இருக்கீங்க. சரி, உங்களோட வீட பாப்போமா? இதான் நான் சமைக்கிற இடம். மாறி வந்ததம்மா சமைக்கிறேன். வெளியால சமைக்கல. நீங்க இருக்கிற வீடு எங்களை காட்டுறீங்களா? வாங்க பாப்போம். தலையில் அடிச்சு தம்பி இதுக்குள்ள அறிக்கையில் 3 பேரும் சமைக்கிறேன் முழுக்க சாப்பிடுறோம். முழுக்க இதுக்குள்ளதான். நேற்று பாம்பு வந்து பாம்பு வந்து தாம்மா அவர்கிட்ட சொல்றதுனால தகரம் இங்கால இடம் எதாலம்மா பாம்பு வந்தது? இந்த இடவால இந்த இடவால பாம்பு வந்திருக்கு. எங்களுக்கு இப்படி ஒரு கொட்டினா சாப்பாடு காட்டி போடுறாங்க, செத்தான போடுறாங்க. ஒரு போற புண்ணியம் வேண்டாம் கிடைக்கும். இது என்னத்துக்கு அம்மா கட்டிருக்கீங்க? நாய் பூட்டுற தாயில மழை பெஞ்சா இல்ல, இது என்னத்துக்கு கட்டுன நீங்க? சமைக்கிறதுக்கு கட்டுன நீங்க? அதுக்கு சமைக்கிறத அனுப்புறேன். ஏன் சமைக்கிறல்? கொல்லிய கிள்ளிய போடுறோம். மழை பெஞ்சா தகரத்தை தட்டி போட்டு மழை பெஞ்சா அங்க சமைக்கிற? மழை பெஞ்சா அதுக்கு சமைக்கிறோம். இதுக்குள்ள சமைக்கணும். சமைக்கிறேன். சரி, வாங்க இருந்து கதை பண்ண. வணக்கம் பாட்டியம்மா, உங்களோட பேர் என்ன? என் பேர் தவமலர். தவமலர். தவமலர் பாட்டியம்மாவுக்கு எத்தனை வயசு? 68. 68 வயசு. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? 4 பிள்ளைகள். ஒரு ஆம்பளை 3 பொம்பளை. ஒரு ஆம்பளை 3 பொம்பளை. இந்த மற்ற 3 பொம்பளை பிள்ளைகளும் இங்க இருக்காங்க.
ஒன்று ஒன்று சுங்காங்கனில இருக்கு, ஆ, ஒன்று கிண்ணியடியில இருக்கு. திருமணம் செஞ்சு கொடுத்துட்டீங்க 3 பேருக்கு. இவக்கு மூத்தாட்டம் அவங்களுக்கு இவ புள்ள விட்டு வேற பிள்ளை விட்டு எடுத்து. இவக்கண்டு சொன்னா உங்களோட மூத்த மகள் வந்து உங்களுக்கு பக்கத்துல தானே இருக்காங்க. 3 பேரையும் கல்யாணம் எடுத்து அவர் தான் எனக்கு தெரியாரு மகன். 3 பொம்பளை பிள்ளைகளையும் திருமணம் செஞ்சு கொடுத்துட்டீங்க வேற வேற இடங்கள்ல. என்ன இப்ப இங்கேயும் இருக்காங்களா? இங்க இருக்கிற அவர் இருக்கா, அவன் கட்டி கொடுத்துட்டேன். வேற யாருக்கா? ஒரு மகள் இந்த ஊர்ல இருக்காங்க திருமணம் செஞ்சு. சரியம்மா, அப்ப இங்க இருக்கிற இந்த வீட்டுல இருக்கிற நீங்க 3 பேரும், உங்களோட மகனும் உங்களோட கணவரும் நீங்களும். உங்களோட மகனுக்கு என்ன பிரச்சனை? அவருக்கு இந்த மனநோயாமா, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வர நீங்களா? காட்ட நாளைக்கு எடுத்து காட்டியாமா. அதெல்லாம் பிறகு பாப்போம். என்னண்டு நடந்தது சின்ன வயசுல இருந்த? அப்படியா? அப்படிதாமா. என்ன எதுவும் பிரச்சனையா அதால உங்களுக்கு? கிடைச்சு இப்ப காலம் பண்ண அவருக்கு ஒரு கதியும் இல்லம்மா, ஒருத்தரும் பார்க்க மாட்டாங்க. அதுக்காக தான் இப்ப பிறகு போக்காடுன்னு நான் நடந்து போய்க்கல. அதான் பிறகு போக்காடு ஆச்சுட்டிங்க, அவனுக்கு இந்த இது எடுத்துட்டு வா, அந்த கடிதம் எடுத்து வா, அந்த போக்காடி தான் இப்ப நான் செய்து வச்சுக்க. இப்ப அவனை போட்டவெல்லாம் பிடிக்கணும். என்னத்தை கொடுத்து பிடிக்கிறேன்? என்னத்துக்கு என்ன பதியறதுக்கு அனுப்புன நீங்க? இந்த என்ன காட்சிகள் கொடுப்பாங்க பேச்சு எப்படியால அவருக்கு நம்மட காலம் போன ஒரு ஆட்டையும் கொண்டு கொடுத்தாலும் காசை கொடுத்து ஆகி கொடுக்குறாங்க. அதுக்காக தான் ஓடி திரிஞ்சேன். அதுக்காக தான் அவங்க 2 பேரும் போனேன். நான் இந்த வெயில் முழுக்க ஓடி திரிஞ்சேன். அது சரியம்மா. சரி, இப்ப இந்த கிராமத்தை பொறுத்த மட்டும் இல்ல, வளர்ச்சி ஒரு தரம் இல்ல, நீங்க தனியத்தான் இருக்கீங்க. பொழுது போட்டா பயந்து வருத்தமே வந்து ஒரு உதவியும் இல்லை. இப்ப நாங்க வந்து இப்ப கதைக்கிற டைம்ல அட்ரஸ் சொல்றதுக்கு அம்மா குடுக்கறதுக்கும் ஒரு தரம் இல்ல பக்கத்துலயும். ஏனம்மா இது வளர்ச்சி ஒரு தரம் இல்ல? நான் சொன்னேன்மா உங்ககிட்ட, அங்கேயும் வீடு கட்டி கொடுத்தீங்கம்மா ஊர்ல, இங்கேயும் கட்டி கொடுத்தீங்க. அங்க இருப்பாங்களாமா, நெஞ்ச இருப்பாங்களா? அப்படி ஆனமா ரைடாகும். எனக்கு இருந்து கேடாம இல்லம்மா, நான் எங்கம்மா போவேன்? இது இப்போ ஒரு பின்தங்கிய கிராமம்ன்றதால இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து அவங்க அங்க கிரான் டவுனுக்கு போயிட்டாங்க. அப்ப இங்க வீடுகள் எல்லாம் வந்து ஒரு தரம் இல்லாம இருக்கு. அரசாங்கத்தால கொடுக்கப்பட்ட வீடுகள்ல ஒரு தரம் இல்ல, தனியே வீடுகள் இருக்கு. ஆனா இந்த வீட்டுல வந்து ஆட்கள் இருக்கு, ஆனா இவங்களுக்கு வீடு இல்ல. அப்படியான ஒரு பிரச்சனையிலதான் இவங்க இருக்காங்க. இப்ப இவங்களோட மகள்ற வீடும் பக்கத்துலதான் இருக்கு, அவங்களுக்கு வந்து வீடு இல்ல. வீடு இல்ல தானே உங்களோட மகளுக்கு? கொட்டில்லதான் இருக்காங்க அவங்களும். அதே மாதிரி இவங்களும் கொட்டில்லதான் இருக்காங்க. ஆனா வளர்ச்சி நாங்க இப்ப பாக்குற டைம்ல 3-4 வீடு இருக்கு, ஆனா அந்த வீட்டுல ஒரு நபர்களும் வீடு இல்லம்மா. பொய் சொல்லலாமா, பொய் என்றாலும் பாருங்க, இந்த வெயில போயிடலாமா, ஃபுல்லா இருக்குமா வீடு. 44 வீடு வருவாங்க, ஃபுல்லா இருக்குமா. 44 வீடுல எத்தனை குடும்பங்கள் ஆக்கள் இருக்கு? இப்படி ஒரு 6 குடும்பம் இருக்குமா. 6 குடும்பம் தான் இருக்கு. இந்த ஊரை பொறுத்த மட்டும் இல்ல 6 குடும்பம் தான் இருக்கு. சரியா? தொழில் செய்யறதுல இந்த இப்ப கச்சா நாட்டுவாங்க, கச்சா நாட்டுற நேரத்துல வருவாங்க ஆக்கள் வந்து அந்நேரம் வேற இப்பான ஆக்கள் இல்ல இப்பான உரிய கண் முடிக்கணும் ஐயா. அந்த குஜினிக்கு வந்தா சத்தம் கேட்க, வெட்டையில நம்மளை வெஞ்சா வெட்ட கிளம்பி கேட. இப்படித்தான் நாங்க கிடக்குறோம். சரியம்மா, நீங்க வந்து என்ன தொழில் செஞ்சு இப்ப உங்களோட குடும்பத்தை நடத்துறீங்க? நாங்க 2 பேரும் படிக்க போவோம். யாத்துக்கு என்ன வடிக்கிறது? இறால் வடிக்கிறியா? இறால் வடிக்க போறது. ஊனி வடிக்கிற ஒரு 100 ரூபா, இந்த 200 ரூபா வடிச்சு கொண்டு கொடுக்குற. இப்ப அதுக்கு மேலாது தூண்ட கூட போவோம். நெப்பலி தெரியுது இல்லையா? அப்ப கண் தெரியுது இல்ல. அப்படி கிடக்குற. அப்ப இப்ப என்ன தொழில் செய்யற? ஒன்றும் இல்லம்மா. நான் ஒரு தொழில் 8,000 ரூபாய் காய்ச்சி வருவாமா. எங்கட அக்கா தங்கச்சி மாதிரி போனா காக்கோதர அரிசி வருங்க. என்ன வந்தா இந்த வீட்டுக்காரன் அறிவிச்சு வேண்டி தருவாரு. என்ன சாமான்கள் அரசாங்கத்தால கொடுக்கறதுக்கு வந்தா வேண்டி தருவாரு. இப்ப கோழி எல்லாம் நிக்காது, நீங்க தானே இல்லையா? கோழியும் தந்தவங்க எனக்கு. எதால தந்தவங்க? என்ன தர உள்ள அந்த கோழி வந்து எனக்கு தெரியாமா. நான் தந்தவங்க ஏதோ ஒரு நிறுவனம் அப்படியால கோழி தந்தவங்க. கோழி கூடு தந்தவங்க இல்லையா? கோழி கூடு நான் கட்டினேன். நீங்க கட்டி எடுத்த கூடு நான் கட்டினேன். எத்தனை கோழி இப்ப வளர்க்கீங்க? இப்ப கோழி 19 கோழி நிக்குமா. 19 கோழி நிக்கி. அப்ப அதுல இருந்து வருமானம் கிடைக்கலையா உங்களுக்கு? கோழி முட்டையை கிடையாது. 1-2 குடும்பம் விட்டா வித்து 50 ரூபா முட்டை. 50 ரூபா. எங்க விக்கிற நீங்க? இங்க ஊருக்கு கொண்டு வர, கிரானுக்கு கொண்டு போய் தான் விக்கணும். இங்க ஆக்கள் இல்ல தானே வாங்குறதுக்கு. ஆக்கள் இல்ல. உங்களோட சாப்பாட்டுக்கும் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். கோழி இருந்த கணக்க கீரி பூனை பிடிச்சு கீரி பூனை பிடிக்குதுன்னு. அப்ப ஏன் கூட ஒழுங்கா இல்லையா?
துறந்துட்டு தானே வைக்கணும் எப்படிமா பகல்ல வந்து பிடிக்குதா? பகல விடத்தை வந்து ரெண்டை பிடிச்சிட்டு போயிடுமா. இப்ப கண்டறியாதுக்கு அப்புறம் பிரச்சனை அது வாரதே தெரியல. என்னண்டா இது இப்ப காட்டு பகுதின்றது ஆட்கள் புலங்குவாங்கன்னா சிரிப்பு நிறையாது. இங்க ஆட்கள் இல்லை. அப்படி என்ன பகல்லையும் அடைச்சு போட்டு வளர்க்குறேன்டா தீன் கொடுக்கணும். தீன் மாட்டோனுமே. ஆனா கோழி வளர்க்கலாமா? கோழி வளர்க்கலாம். என் ஆக்களும் இல்ல கோழி வளர்க்கலாம். அந்த தொந்தரவுகள் இல்ல. ஆனா இருக்கு அந்த கூட்ட அப்பயும் கட்டக்குள்ள நம்ம இப்படி கட்டாத இப்படி கட்டாண்டியது இல்லையா வெளிச்சமான மாடு ரெண்டு பக்கம் கம்பி வச்சு இவர் கட்டி போட்டாரு. ஆறு கட்டுன கம்பி வச்சு கட்டினவரு. நான் போய் பார்த்தேன் கோழி சத்தம் கேக்குது இல்ல. அங்கார போய் பார்த்தேன் அப்படியே வெட்டி போட்டு அவ்வளவு ஒளியம் பிடிச்சிட்டு போய்த்தானே கல்லணுகள் மறுரா புறகு அத சீமந்தால இப்ப கட்டி போட்டேன். கட்டி போட்டு வளர்த்தா பூட்டை உடைச்சு போட்டு 4 சாவில கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் எந்த கோழி வளர்க்கறதுக்கு விருப்ப குறவில கவனியா தூக்கி அந்த பிரச்சனையே இருக்குன்னு கோழி வளர்த்தா. இங்க கள்ளம் வந்தாலும் இப்ப இந்த ஊடெல்லாம் கிடக்கருவாமா. நான் ஒரு இதுக்கு செல்லலாமா இந்த ஊடெல்லாம் கிடக்கருவாமா. படிச்சாராயத்துல அடிச்சுட்டு வருவானுமா. உங்கள்கிட்ட செல்லணும். இப்ப கோயிப்பாங்க எங்களை வீடியோ நீ எடுக்கிறேன்னு கோயிப்பாங்க. படிச்சாராயத்தை குடிச்சிட்டு வருவான் தாவையில. இந்த வீட்டுக்கு படுப்பானுங்க அந்த வீட்டுக்கு படுப்பானுங்க அந்த வீட்டுக்கு படுப்பானுங்க கேட்கப்பா கொத்தரில்ல பயந்து எந்திரிக்கிறான். பயந்து எந்திரிக்கிறான். பொழுது விட்டா தெரியாது கள்ளங்காவரிங்கன்னு தெரியாது. இப்ப நீங்க இந்த பாரவா கட்ட ஏச்சியோ இந்த ஆக்கள் வந்துருக்காங்க. அவங்களோட காலில் விழுந்து கும்பிடுறோம். நாம இந்த வீட்டுகளுக்கு எல்லாம் குடிக்கிறதுக்கு அவங்களுக்கு வேணாண்டா போற ஆக்களை குடிக்கிறதுங்கன்னு கும்பிட்டு வைக்காம செல்ல இடம் ஒரு இடம் இல்லை பொண்ணு எங்க நிக்கிட்டு இருந்தேன். இப்ப எல்லாரும் அங்க போயிட்டாங்க. நீங்க மட்டுமே போகல. இப்ப எங்கம்மா போறேன். எல்லாரும் இந்த கிராமத்தை பொறுத்த மட்டும் இல்ல முக்காவாசி ஜனத்துக்கு மேல டவுன் ஏரியாவுக்கு போயிட்டாங்க. இப்ப சொல்ல போனா நீங்க ஒரு 6 குடும்பம் தான் இருக்கி. அந்த குடும்பங்கள் மட்டும் இங்க இருக்கிறது காரணம் என்ன? ஏன் நான் இருக்கிறோமோ இந்த தென்னை மரத்தெல்லாம் நாங்க வில்லுக்க தண்ணி அள்ளி வந்து. அப்ப உங்களுக்கு அங்க இடம் இருக்கா? இல்லம்மா நாரு அவனுக்கு இடம் இல்லம்மா. இடம் இருந்த அம்மா தான் தவிர எனக்கு விளை மூத்த விளைய கொடுத்துட்டேன். இப்ப வந்து அவங்க எல்லாம் இங்க இருந்து அங்க போய் இருக்கிறது காரணம் அங்க இடம் இருக்கு. உங்களுக்கு வேற இடம் இல்லாத தலைஞ்சரிக்கையில் இருக்கிறான். சரி இப்ப அவளுக்கு வந்தானே விட்டமே அவளு தோட்டு போவாளு. நான் இங்க பில்லுக்கு தண்ணி எழுதி ஊத்தின வருமா இந்த தண்ணி எல்லாம் தாக்க ஒரு தேங்காய் வட்டுறதுக்கு 100 ரூபாமா. ஒரு நாளைக்கு இல்லாடி அப்படி நானும் தோட்டு போயிடுமா. ஆக்கள் நிக்கணும் காவலுக்கு இருக்கும். கடவுளி பொழுது கேட்டா வேதி வரும் புழுக்க சத்தம் போடி நிக்கிறான். அப்ப நைட்ல இருக்கிறதும் பயங்கரம் தானே. நித்திர கொள்றதம்மா. இப்ப இல்லாட்டி மாரி அப்பயும் படுத்தேன். நான் படுத்தேன். நான் இதை போட்டு நீங்க கோல் எடுக்க நம்ம அங்க வந்தேன். சரியம்மா இப்ப கரண்ட் இருக்கா? கரண்ட் இருக்குமா? கரண்ட் நான் எடுத்தேன். நீங்க எல்லாரும் சமத்தியார் எடுத்தவங்கம்மா. நான் கரண்ட் எடுத்தேன். நீங்க எடுத்தீங்க. சரி இப்ப தண்ணி வசதி வீட்டுக்காக கட்டினா அது வந்தது அப்படி எடுத்து கரண்ட் எடுத்தேனா. தண்ணி வசதி இருக்கா? தண்ணியும் கொண்டு தாரவங்க பிசியால தாரவங்க தண்ணி. இப்ப சின்ன டேங்க் மாதிரி ஒன்று வச்சிருக்கீங்க. அதுவும் ஓட்டியா போயிடுமா? ஓட்டியா போய் ஒழுகுதா? ஒழுகுமா. அது யாரு? நீங்க தான் வாங்கினீங்களா? தந்தவங்க எடுத்து வந்தேன். ஒவ்வொரு நாளும் கொண்டு தண்ணி தருவாங்களா? ஒவ்வொரு நாளும் ஒரு கிழமையில 2 நாளைக்கு கொண்டு தருவா. அதுதான் நாம குளிக்கிறேன். கிழமையில 2 நாளைக்கு 2 நாளைக்கு தான் கொண்டு தருவோம். அது பாவனைக்கு இந்த கிணறுகள் இருக்கா? இல்ல கிணறு இருக்குமா. சும்மா ஆட்டி கட்டிட்டு அங்க உள்ளுக்கு அங்க ஒரு கிணறு இருக்கு. அங்க கல் குடிக்குள்ள ஒரு கிணறு இருக்கு. வேணும்டால் மாங்க இல்ல நாங்க உங்களோட வீட்டுல இல்ல தனி கிணறு. கிழமையில 2 நாள் கொண்டு தார தண்ணி உங்களுக்கு காணுமா? அங்க கிராண்டு எழுதிட்டு வாரு. கிரானுக்கு போய் எடுத்து வாரு. நீங்களா? ஆறு எடுத்து வாரு. உங்களோட கணவர் தான் எடுத்து வாரு. அதுதான் இப்ப பயத்து வைத்து என்ன செய்யறேன்டா. இப்ப செய்திருக்கிறது என்ன செய்வோம்டா யோசிக்கிறது. காக்கா பாக்கட்டா அந்த தண்ணியில இமந்தது கேம்புக்குள்ள அந்த செட்டியாவுக்கு கொடுத்துக்கேன். இஞ்சாலும் நாசத்து பாடு சனவில்லாதனாடிதான் இங்க ஒன்றும் தாரான்னு இல்லை. தண்ணி தாராங்க ஆக்கள் இல்ல. ஒரு ஆளு கண்டு வருவானா தண்ணி கொண்டு இவன் கொண்டு தாரான்னு. அது ஒரு 3 மாதத்துக்கு ஓடிட்டு தண்ணி எடுக்கிறது. என்ன 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 ஆறுட்டமா சொல்றேன்னா. சரியம்மா இப்ப வந்து ஒரு அண்ணா தானே உங்களோட நம்பர் தந்து நாங்க இங்க வந்தனாங்க. இப்ப வந்து உங்களுக்கு இருக்கிற கஷ்ட நிலைமண்டு சொன்னா எதை நீங்க சொல்லுவீங்க? என்ன சாப்பாட்டுலையும் கஷ்டம் தான். இதாலையும் கஷ்டம் தான். தண்ணியாரு தண்ணி தான். இப்ப சாப்பாடு வந்தாலும் கொண்டு போய் கொடுறாங்க. அப்படி என்னாலும் கட்டினாலும் சாப்பாட்டை கைட்டு தண்ணி தருவாங்களாமா.
இப்ப சாப்பாட்டுக்கு வந்து என்ன செய்யறீங்க நீங்க நாங்க சாப்பாடு இப்ப செலவுக்கு? சாப்பாடு அந்த 8,000 காசு ஏறுவான். ம். நீ உண்டு இல்லாட்டி டக்காங்க சாட்ட போறா இல்லாட்டி 100 கொண்டா கட்டாயம் எங்களுக்கு கொண்டு தருவாங்க. 100 ஆறு வந்தாலும் இப்ப உங்களுக்கு கோல் அடிச்சுன்னானே அவன் விட மாட்டான், வேண்டி தருவான். எவ்வளவு பேர்கிட்ட பேச்சுக்கமா தண்ணி பிரச்சனையா வருது. பேச்சு 12 ஆக்கள் வந்தாங்க கேட்டாங்க, ஒரு தெரிஞ்ச எங்கட கிணறு அது இப்ப இந்த பிரச்சனையில இருந்தாங்க இடிச்சு மூடி போட்டாங்க. அதுல இடிக்கும் 9ஆம் மாதம் மட்டும் இருக்கும் தண்ணி. சரி, இந்தியால பயிறு நாட்டிருக்கீங்க, யாரு நாட்டுன்னு? நாங்க நடிகோம் கொச்சின வச்சிருக்கீங்கன்னு. வச்சு வச்ச நாங்க தண்ணிக்கு என்ன செய்யறீங்க? உங்களுக்கு தண்ணி இல்ல? இதுலதான் எடுக்க குளிக்கக்குள்ள இருக்க வச்சு குளிக்கிறேன். அதுக்குள்ள வச்சு குளிக்கிறேன் அப்படி பயன்படுத்துறது. இப்ப இந்த இனி அந்த மாதிரி நாங்க உண்டாக்கணும் தானே அரிசி கழுவின தண்ணி, அந்த தண்ணி இந்த தண்ணி எல்லாம் அதுக்கு கொண்டு ஊத்துறேன். எதுக்குள்ள? அந்த இனி தானே எலுமிச்சை கொண்டு ஊத்தி. பரவாயில்ல, அங்கே எலுமிச்செல்லாம் நாட்டித்தான் இருக்கீங்க. இனி நிக்குவேன், தோட நிக்குவேன். இன்னும் நிக்கணும் பெரிய மரம் காய்ச்சி போய் கிடங்கு. இந்த இது என்னது? அம்புறங்காய கும்பங்குமா காய்ச்சி போய் கிடக்கு. அம்பரலங்காய் காய்ச்சி போய் கிடக்கு. விக்கிற இல்லையா அது? நீங்க யாருக்கு கொண்டு விக்கிறேன்? கடையில எல்லாம் இருக்கு. சீனி வருதுக்காரர் வருவாங்க ஆஞ்சிட்டு போ. நான் விக்கிறேன் ஆஞ்சிட்டு போவாங்க. சரி, இப்ப உங்களுக்கும் உடல்நிலை சரியில்லைன்னு சொன்ன, நீங்க என்ன வருத்தம் அம்மாவுக்கு? எனக்கு வருத்தம் கொண்டு வந்து இவங்க ஆஸ்பத்திரிக்கு ஏத்திக்காங்க. என்ன வருத்தம் அது? அது இடுப்பு குடுப்பெல்லாம் கெடுத்துவான். நாத்துக்கு போனான் படிப்போண்டு படிச்சுட்டு வரக்குள்ள இடியாக்குள்ள வருத்தம் வந்து மறுவா கொண்டு வந்து ஆஸ்பத்திரிக்கு ஏத்தினவங்க. ஏத்தி எனக்கு ஒரு வருத்தம் ஒண்ணு சொல்லலமா, படம் பிடிக்காண்டு கூட்டிட்டு போனாங்க. அடுத்த நாத்து படத்தை பிடிச்சது, அந்த படத்தை காட்டிச்சேன். நான் அடிச்சவன் நம்மள மரும அடி கார் அடிச்சு இடுப்பு அடிச்சு உடைச்சவன். அந்த அடிச்சதுல இந்த நரம்பு இருக்கு, நரம்பு அளவுக்கு அந்த இந்த கால் உடைஞ்சது, இந்த கால் உடைஞ்சாலும் இந்த கால் உடைஞ்சவன். சரி அம்மா, உங்களுக்கு வந்து இடுப்பு இயலாத வருத்தம் சொல்றீங்க, என்ன நடந்த உங்களுக்கு? என்ன நடந்தாண்டியன்னா, மகளும் பிரிச்சினாரு சண்டை பிடி திருந்தவங்க. அவனுக்கு வெறி, அவங்களோட புல்ல உண்டு. நான் வளர்த்தனா வளர்க்குள்ள அவனுக்கு சுற்றியான வெறி வந்தான். சுங்காங்கல்ல இருக்கிற வந்து என்ன கேட்டாமா, புள்ள கத்துது. நான் தான் வளர்த்தனா அந்த புள்ளைய. அவ வெளிநாடு வைத்தாவது தாய் வளர்த்திக்குள்ள வந்தான். அவன்கிட்ட வெறி அவன்கிட்ட கண்ணுக்கு கொஞ்சம் தெரிஞ்சவன் செஞ்சு மம்பட்டி எடுத்து பிடிச்சவன் அடிச்சவன். நான் உடஞ்சிருக்குதான். மருமகன் உங்களுக்கு அடிச்சதா? அடிச்சு கால் உடைஞ்சிட்டு? கால் உடைஞ்சு இந்த காலின் சாமா மத்த இது வச்சு தான் கட்டிடுவாங்க. இதோட இப்ப என் படிக்க போறனாமா இப்ப ஏலாது மரம் இந்த இதுலயே அடிச்சவன் இடுப்புல. உங்களுக்கு தெரியாது? ஜீவன் போயிட்டு மயங்கிட்டீங்க நீங்க? அடிச்சான் சிவன் போய்த்தன காசுத்தி கொண்டு போயிட்டான். அடுத்து நான் தமிழிப்பு வந்தது. இப்ப பிறகு அதை தொட்டு தானே சொல்றாங்க. இல்ல, இப்ப அவங்களோட நீங்க இப்ப உறவா இருக்கீங்க, கதைக்கிற இல்ல? இப்ப அந்த பிள்ளை இருக்கு அவங்ககிட்ட. உங்களோட மகள் வந்துட்டாங்களா வெளியில இருந்து? வந்ததுக்கு பிறகுதான் கொடுத்தா நீங்க? அவ வருவாவா உங்களை பாக்குறதுக்கு? வர மாட்டாங்க, வெளியில இருக்கக்குள்ள காசை பிச்சை தந்தவங்க. இப்ப ஒரு மாத்திரத்துக்கு 5,000 10,000 ரூபாய் காசு சரிவாகும். நாம திண்டத்தை திண்டலன்னு சொல்லப்படாதேமா. அவருக்கு ஒரு சாய் வருத்தமா பேய் வருத்தம் பிடிச்சிட்டா அவருக்கு. மகளுக்கு அந்த நாளையில பேய் வருத்தம் பிடிச்சா அங்க ஓடி திரிய தெய்த்தாவும். அப்படி சட்டியான கஷ்டப்பட்டுருக்கமா ஓடி திரிஞ்சு ராமன் அந்த பைத்தியாரங்க கடிச்சேன். அவரோட பிள்ளைய பேய் வருது காய்கறி கூட பெத்த பிள்ளைய உடலாம இப்ப பேய் வருத்தம் பிடிச்ச பிள்ளைய நெவிச்சு கொண்டு விடுவாளேமா. அந்த பிள்ளைய நான் வளர்த்தனா. அவங்களோட மகள் வெளிநாட்டுல இருக்கக்குள்ளன்னு சொன்ன நீங்க, அப்ப வருத்தத்துல இருக்கக்குள்ளன்னு இப்ப சொல்லுங்க. வருத்தத்துக்குள்ள அவக்கு வந்து வருத்தத்துலாம் வெளிநாட்டுல ஓடினவும். வருத்தத்தோட ஓடினவும் ஆளெல்லாம் தேடி பெண்ணாலாம் தேடி கத்தி தெரிஞ்சு அந்த புள்ளைய விற்கிறதுக்கு ஒரு பண்ணிட்டு சொல்லி இந்த ஆடிச்சு நான் வளர்த்த புள்ளைய. அதெல்லாம் தேண்டி வந்து இப்படி இருந்தோடனே மரம் திரும்பி வந்துட்டாவும். திரும்பி வந்தவங்க வெளிநாடு வந்ததோட அந்த பேய் வருத்தம் சாடையா குறைஞ்சிட்டு வந்து வேதத்துக்கு இப்ப வேதத்துல சேர்ந்துட்டாவும். இப்ப வேதத்துல தவிர அந்த வருத்தம் இல்லை அவக்கு. இப்ப புள்ளியோட பிறகு இப்ப நீங்க கதைக்கிறல்ல அவங்களோட? கதைக்கு நாம காசு கதைக்காம கூட மகளோட கதைக்கிறதுதான், மருமகனோட கதைக்கிற இல்லையா? என்ன கதைக்கிறேன் வரிவன் தவறுவாங்க, மாமி எண்ணுவாங்க, அப்பா எண்ணுவான், அப்பு சொன்னுவாங்க. குடிக்கிற இடங்கள்ல இதுதான் பிரச்சனையா இருக்கு. முழுதும் குடி. மனைவி என்று நினைச்சிட்டு மாமியாருக்கு அடி விழுந்து அதுல அடிச்சவன கொஞ்சம் என்று தானே அடிச்சிருக்கான். எனக்கு நானும் பெரியாரு ஏன்டா யோசிச்சு பாருங்கம்மா.
அந்த இதுல அமர்ந்தாண்டு இப்ப அந்த படம் தந்திக்காங்க அந்த அரிக்க அந்த படம் இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போய் வாரைய ஓ பிளக்க வேலை செய்யணும் இருக்காங்க எனக்கு பிளக்க வேலை செய்யாம இருந்து சாப்பிடா இப்படி மாதிரி சாப்பிடுவேனா இப்ப கோழி வளர்த்தானா ஓடி திரிஞ்சானே இப்ப நம்மள கணுவதான் இங்க காவல் பாக்கணும் பாக்கணும் சும்மா இருந்து சாப்பிடுறதுக்கு நம்மகிட்ட வேணுமே இதை நம்மள ஆம்பளை பிள்ளை உழைச்சி தர மாட்டியானா தம்பி உழைச்சி தருவான் சாப்பிடுவோன்னு தெரியலாம் அவருக்கும் படியால போக இல்லாதுன்னு அவரு போவார் சில நேரம் கரக்கடை போவாரு போகாருன்னா இந்த ஆனை பிரச்சனை வந்து தானே 8 மணி சொன்னான் அவரை சிந்திக்க மாட்டாரு நான் அங்கே சாப்பிடாம கத்தின்னு அவதிட்டேன் டைமுக்கு வந்து சேர மாட்டாரு வர மாட்டாரு அவரை வச்சுதான் அவரை போக்காட்டுறல இல்லாடி 200 காசு கொண்டு வருவாச்சு நாளைய கரைக்கு மீனும் கொண்டு தருவாரு தான் போக்காட்டி போட்டு இப்படிமா இருக்கிறேன் சரி பாட்டியம்மா தாத்தாவோட கதை பண்ணாம தாத்தாவோட கதைச்சிட்டு அதுக்கு பிறகு உங்களோட என்ன சொல்லுங்க இப்ப சாப்பாடு எங்களுக்கு சாப்பாடும் இல்லையா நீங்க என்ன சமைச்சிருக்கீங்க சாப்பாடு சமைக்கலாம் சமைக்கலையா ஏன் சமைச்சு எல்லாரும் சிரிக்கிட்டாதான் ஏன் அரிசி இருக்கு சமைக்கலண்டா இப்படி ஓடிட்டு ஓடிட்டு இனி சமைக்கணும் அப்ப நீங்க உங்களோட சாப்பாட்டுக்கு இரவைக்கு தான் சாப்பிடுற நீ இப்படி சாப்பிடாமல இருந்திருக்கீல்ல நாமனே இப்படியும் 9 மணிக்கு சாப்பிட்டாண்டா பொழுதுபட 6 மணிக்கு சாப்பிடுவேன் அந்த பகலையிலேயே சாப்பிடுவேன் ஏன் அது பகலையில அந்த ஆட்டு வலி இருந்து இந்த பகலையில பசி இல்லை பசி இல்ல இல்ல நாங்க இப்ப சமையல் சாமான் இல்லன்னு சமைக்காம இருந்திருக்கேன் வணக்கம் தாத்தா உங்களோட பேர் என்ன முருகேசு தங்கராசா சரி தாத்தாவுக்கு எத்தனை வயசு 73 வயசு மனைவிக்கு வந்து இடுப்பு இல்லாத வருத்தம் இருக்கு உங்களோட உங்களுக்கும் எதுவும் வருத்தங்களா எனக்கு அவ்வளவு வருத்தம் இல்லை அவருக்கு இந்த அடிவட்டத்துல வருத்தம் அடிவட்டத்தாலதான் வருத்தம் இல்லாட்டி ஒன்றும் இல்லைன்னு இல்லை அவ நான் தான் போனாங்க அவ கொண்டு போய் நான் சில தோணியில தூக்கிட்டு மாறான் தூக்கிட்டும் பாறான் என்னோட்டு முடிக்க மாட்டேன் எனக்கு போறாம வருவா இப்ப உங்களை விட்டு திரிக்கிறல்ல ஏன் அது என்னோட கூட தான் வருவா இல்லாட்டி இடிக்க மாட்டா இந்த ஆத்துல புழக்கம் தானே பயத்துல உங்களோட பாரு வருவா வந்துட்டு நடக்க இல்லைன்னா நீங்க தூக்கிட்டு வரோம் வந்தும் சில நேரம் தோணிக்க படுத்துருவா இடுப்பு வரதும் மறந்து சில இருந்து விட்டு வந்துடும் வந்தா தோணியில தூக்கி கொண்டு இங்கே வளர்த்தாட்டணும் வளர்த்தாடி மருந்துக்கு தூக்கிட்டோம் ஒரு நாள் விதத்துக்கு ஆஸ்பத்திரி ஏற்றிருந்தாங்க மகனுக்கும் என்ன பிரச்சனை தாத்தா மகன் அப்படி இருந்தீங்கன்னா அவர் பிறந்த காலத்துல இருந்து ஆக்கோட கைக்கிறதும் இல்லை பேசுறதும் இல்லை இப்போ அப்பா வயது வைத்து நான் அப்பா விடாம நான் அந்த சிமையை தூக்குவேன் அந்த எண்ணமும் அவருக்கு இல்லை மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அந்த சிந்திக்கிற திறமை குறைவு சிந்திக்கிறது இப்போ நான் வேலை ஒன்றுமே உழைக்க ஒன்றுமே சாப்பிட ஒன்றுமே நமக்கு கஷ்டமே அப்பாவுக்கு வயது வைத்து என்ற நோக்கங்கள் அவருக்கு இல்லை அவரும் அவருக்கு வாழ்ந்தான் இப்ப எல்லாரோடையும் கதைப்பாரு தானே கதைச்சா கேள்விக்கு பார்த்து சொல்லுவாரு மற்றபடி தானா வந்து கதைக்க மாட்டாரு இப்ப நீங்க காலையில சாப்பிடுதே இல்ல சாப்பிடுவோம் என்ன சாப்பிடுங்க நாங்க மதியம் சாப்பிடுறோம்ல நாங்க ஆத்துக்கு போனா சில வச்சு போகல ஆத்துக்கு போனா சாப்பாடு ஆத்துல வச்சு சாப்பிடுறோம்ல எங்கட வேலையெல்லாம் முடிஞ்சு வர எப்படியும் 5:30 போகும் அதுக்கு போனாம அந்த கோழி இருப்பேன் அந்த பழக்கம் இப்ப இருந்து ஒண்ணாம இருக்கு பகல் சாப்பாடு இல்லை அந்த பழக்கம் நடுக இருந்து ஒண்ணாம இருக்கு இப்ப வந்து முதல்ல ஆத்துக்கு போற நீங்க இப்ப அங்க என்ன இறால் வடிக்கிற வேற என்ன செய்யற நீங்க நாங்க இறால் வடிக்கலாம் தூண்டல் போடுறோம் ஆசிரிக்கு பாயில தூண்டை போட்டா ஒரு 4 கிலோ 5 கிலோ மீன் பிடிப்போம் பிடிச்சி கொண்டு காயம் கொடுக்குறான் கொடுத்து போட்டு பிடி செய்வோம் கழிச்சு வந்தாங்க இப்போ அந்த வயது போன பிறகு அந்த நெப்பரி தானே அந்த நெப்பரி தெரியாம ஆனை வந்தாலும் கிட்ட இருந்தாலும் தெரியாது கண்பாடு குறைச்சி அதனால கொஞ்சம் அதை சவுத்திரி ஆனை ஒரு கத்திரத்தி தப்பிட்டோம் நாங்கள் 2 பேரும் தப்பிட்டோம் ஆனை அடிச்சதுதான் எங்களை பொடியனூரம் வந்து அவன் ஆற்றுக்கு கொண்டு அவன் தான் திருத்தி வந்தது அவன் ஆற்றுக்கு வந்து அதால தப்பிட்டோம் அதில் வச்சு கொஞ்சம் அதை கொஞ்சம் சவுத்திரிக்க கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் அதை கொஞ்சம் சவுத்தாடி குறைவு அதனால அடியோட போற இல்லையா இல்ல இடைக்கிட போறதா இடைக்கிட போய் வரான் ஒரு கொஞ்சம் புளிய கிளி எடுக்கிறா பார்த்து வரான் இடைக்கிட போய் வரான் தொடர்ந்து செய்யறதுக்கு இல்லாமல் நாங்கள் புறந்து வளர்ந்து நான்
பிடிபறிஞ்ச காலத்து இதில் எங்களுக்கு ஒரு குடனி வீடு வந்தவங்க எங்கே வந்தவங்க இதில் அதுக்கு பிறகு இந்த ஆக்கம் முழு பேரும் குடியேறினாக்கா அதுக்கு பிறகு நாங்கள் இது 10 பேர் இதில் வந்து இந்த ஆக்கு இந்த வரக்குள்ள இப்போ எல்லாருடையும் நான் முயற்சி பண்ணி தான் பார்த்தேன். இந்த நந்தினி விழாவில் இருந்தவள் கடைசியில் எல்லா இவங்களும் கை விடுத்தாங்க. நந்தினி விழானி இருந்தது அவளை பிடிச்சி அவளுடைய நாள் சரியான சொல்லி போமெல்லாம் வீட்டுக்கு போமெல்லாம் போட்டு ஏச்சப்பியில் ஒன்று கொடுத்து எல்லாம் அவளை ஏரியா சரியா வீடு வர கட்டுவா. அவர் கையை விரிச்சிட்டா. கையை விரிச்சுனாங்க எங்களோட பயத்தன்மை நம்ப ஒரு விதானிய கூட அவரோட ஓடப்படாது. அந்நேரம் ஓடி இருக்கு எங்களுக்கு வீடு வந்துருப்பாங்க கச்சேரிக்கு நான் ஓடிட்டு விதானைக்கு பயத்தில் நான் அவரை விட்டு போனா ஓடப்படான்னு ஒரு பயத்தில் விட்டு ஓடுவேன். வீடெல்லாம் போனேன். இந்த வீட்டுல மழை பெய்யக்குள்ள ஒழுகுறாதா? மழை பெய்யக்குள்ள ஓடுகாது தானே. பாம்பு வந்ததாண்டா வாட்டி? பாம்பு வந்து விழாவார வாரம் எப்ப வந்தது? அது ஒரு முந்தின நாள் வந்து அந்த விழாவார வர்றது மழை காலத்துல வரும். மழை காலத்துல அங்கே ஈரத்துல எப்படி கண்டுபிடிச்ச நீங்க? அது இவன்ட பாய்க்குள்ளார வரக்குள்ள கண்டுதான். அவனு கொஞ்சம் கண் கூர்மையானி அவங்களோட மகன். ஓ அவனோட கால் மாட்டை கூட கண்டுதான். என்ன பாம்பு தாத்தா அது? பொறுப்பான ஜாதி இந்த மடலை வளல பாம்பு. மடலைன்னா அது நக்கினாலும் விஷந்தான். அது நக்கினாலும் விஷந்தான். உண்டால எப்படி இருக்கீங்க நீங்க இதுக்குள்ள பாம்பு வாரத்தை கண்டுத்து? அதுதான் இவ்வளோ உங்கள்கிட்ட சொல்லி சொல்லி எத்தனையோ இடத்த போறீங்க. எத்தனை வரதான் சரியான இப்போ உங்களோட அவ்வளோ இடத்த வச்சு சில இடத்த கையை விரிக்குவாங்க. அந்த சில வரக்குள்ள கையை விரிக்குவாங்க. அது நந்தினி எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடி அவளுக்கு எல்லாம் வேலையெல்லாம் செய்து ஃபோட்டோ ஓடிதான ஃபோட்டோ எல்லாம் பிடிச்சி கொடுத்து உடனே ஏஜிபியில் ஒன்று போமை கொடுத்தாங்க. ஏஜிபியில் ஒன்று கொடுத்து பார்த்தா ஊடு இடிக்காக கட்டி கொடுத்தியா நமக்கு இங்கே அதை போக்குள்ள காணுவே அவருக்கு நான் தேவையில்லை வீடு இடிக்கி வீடு தேவையில்லைன்ற ஆளுக்கு கட்டி கொடுத்து கடையில் எங்களுக்கு 5-6 சாகரத்தை தந்து ஓடு ஆள் கை கொடுத்தான். ரெண்டு ஓடு கை கொடுத்தான். அதெல்லாம் இந்த ஒரு இதில் இருக்கிற உள்ள நீங்கள் நான் யாருன்னா ஒரு இதில் இருக்கிற ஒரு நன்மையை செய்யணும். ஒரு நன்மையை செய்கிறப்ப வேண்டியன்னா ஒரு இல்லாதவனுக்கு சாப்பாட்டை கொடுங்க. இருக்கிறவனுக்கு கொடுக்காதாங்க. அவனுக்கு தேவையில்லைன்னு கொடுக்காதாங்க. ஒரு ஊடு இருக்கிறவனுக்கு அவனுக்கு தேவையில்லை. எனக்கு நான் ஏன் வைக்கணும்னானுங்க ஒரு ஊடு ஒரு 2.5 ஊடு அவனுக்கு இருக்கணும். அவனுக்கு தேவையில்லை. அவனுக்கு ஒரு இல்லாத ஒரு ஏழை அழியாது ஒரு இல்லாத ஒரு குச்சி குடியில் இருக்கவனுக்கு அவனுக்கு செய்து கொடுத்தால்தான் நமக்கு போகிற வழிக்கின்றான் நமக்கு ஒரு நன்மை கிடைக்கும். இருக்கவனுக்கு கொடுத்து பலன் இல்லை. சரிதான். இப்போ எங்களுக்குண்டா ஆறுகிட்ட கதைக்க வழி எங்களுக்கு தெரியாதா? நீ இப்போ ஆறுகிட்ட போகணும் ஆறுகிட்ட கதைக்கணும் வழி எங்களுக்கு தெரியாது. சரி இப்ப நீங்க தான் போய் தண்ணி எடுத்துட்டு வர நீங்கெல்லாம் எப்படி கொண்டு வந்து சேர்க்குற நீங்க வீட்டுக்கு? அந்த 2 சைட்லையும் கூடி எடுத்துட்டு வாங்க. சைக்கிள்ல போய் எடுத்துட்டு வாங்க. தூரத்துக்கா போற நீங்க? இந்த கிராமம் வில்லுக்கட்டு தொங்குது போகணும். ஒவ்வொரு நாளும் போய் எடுத்துட்டு வரா? ஒவ்வொரு நாளும் போய் நம்ம தண்ணி குடிக்கிறது தேவைதானே? என்ன டாய்லெட் வசதி எல்லாம் இருக்கா? மகளுக்கு உங்களுக்கு இருக்குன்னு? சரி உங்களுக்கு இப்ப இதுதான் தேவை இருக்குன்னு சொன்னா என்னத்த சொல்லுவீங்க? இப்ப சாப்பாட்டு ரீதியா உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? சாப்பாடு சாப்பிடாமல உங்களுக்கு ஒரு இருக்கிறது ஒரு இடம் இல்லை உள்ள. அதான் முக்கியமான விலங்குகள் இருக்கிறது ஒரு வீடு மாதிரி உங்களுக்கு தேவைன்றதுக்காகத்தான் தொடர்பு கொண்டு நீங்களா? பரவாயில்ல எங்களுக்கு ஆச்சரிய செஞ்சு நாங்கள் குறைக்கிறோம். சரி ஓகே தாத்தா உங்களோட மகனோடையும் அண்ணாவோடையும் கதைச்சுப்பா. வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களோட பேர் என்ன? எத்தனை வயசு? 38 வயசு. இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா உடம்புல? எனக்கு நித்திர வரலையா? எதுவும் வேலைக்கு போற நீங்களா? வேலைக்கு கடற்கரைக்கு போறேங்க. ஒவ்வொரு போறதா? அப்ப ஏன் இன்றைக்கு போகல? என்ன காரணம்? ஆஸ்பத்திரி போகணும்ண்டு. இல்லாட்டி எவ்வளவு காசு கொண்டு வந்து கொடுப்பீங்க அம்மாவுக்கு? 500 ரூபா. 500 ரூபா? 300 ரூபா. இதுல இப்ப எதை சொல்லல நம்ம 1000 500 300? 1000 தானா? அம்மா இல்லையாண்டு சொல்றா? மீன் பட்டா தருவாங்கன்னு. நேற்று போன நீங்களா? ஏன் முந்த நாள் போனதா?
இந்த நானும் போகல. அப்ப என்ன ஒவ்வொரு போனன்னு சொல்றீங்க? கடைசியா எப்ப போன நீங்க? முதல் போய் எடுத்தேன். முதல் போன நீங்க? இப்ப முதல் போனப்ப இவ்வளவு கடைசியா காசி கொண்டு அம்மாட்ட கொடுத்த? முதல் போன 1000 ரூபா கொடுத்துருக்கேன். 500 ரூபா கொடுத்தேன். அப்ப ஒவ்வொரு நாளும் போகணுமா? ஒவ்வொரு நாளும் தனியா போய் வருவேல? ஓ சைக்கிள் ஓடுவேல? சைக்கிளோடு சைக்கிள்ல போய் எத்தனை மணிக்கு வந்து சேர்ற வீட்டுக்கு? 3 மணிக்கு வந்து சேருவேன். இருட்டா போயிடும் வருது. இருட்டாவும் போயிரும். ஓ நீங்க முதல்ல இந்த ஸ்கூலுக்கு எல்லாம் போய் படிச்ச நீங்களா? சைக்கிளுக்கு போக நான் படிக்கல. ஏன் படிக்கல ஏன் படிக்கலன்னா? விட்டுட்டேன். விட்டுத்தையல்ல? அம்மா கூட்டி கொண்டு விடலையா? இல்ல அம்மாவுக்கு அடி கொடுக்கணும்னு ஏன் கூட்டி கொண்டு விடலன்னு? உங்களுக்கு படிக்க விருப்பமா? அப்ப முதல் படிக்க விருப்பம் தான். இந்த அம்மாவெல்லாம் படிக்கலன்னு இல்ல பாரால படிப்பேன். 4ஆம் ஆண்டு கொண்டு போகணும். 4ஆம் ஆண்டு மட்டும் போனதா? அம்மாட்டாங்க கொண்டு ஏன்னப்ப அதுக்கு பிறகு அனுப்பலண்டு? அம்மா அனுப்பலையா இல்ல நீங்க நின்றுதியலா? நான் நின்றுட்டேன். நீங்க நின்ற? அப்ப அம்மாட்ட கேட்க தேவையில்லை என்ன பிரச்சனை? ஏன் நின்ற நீங்க? படிக்கல. விலங்கல்ல? பள்ளிக்கார பிள்ளைய குத்துறது பென்சிலால குத்துனதா? அதால நின்றுதியல்? கடவுளு என்ன வேலை செஞ்சு வட்டியல்? அம்மாவும் அந்த பென்சிலால குத்துனாளுக்கு 2 அடி கொடுத்தது உங்களை கூட்டி கொண்டு விட்டுருக்கணும் ஸ்கூலுக்குன்னு. சரி அண்ணா, மற்றதை வந்து நாங்க உங்களோட அம்மாட்ட கதைக்கும். சரியா? சரியம்மா. இப்ப அண்ணாவோடையும் கதைச்சு பார்த்தோம். அவர் வந்து அந்த மூளை வளர்ச்சி வந்து கொஞ்சம் குறைஞ்ச, இப்ப சின்ன பிள்ளைகள் எப்படி பேசுவாங்களோ அப்படி வந்து சின்ன பிள்ளைகள் பேசுற மாதிரி அண்ணா பேசுறார். அப்ப அவருக்கு வந்து நீங்க இன்ன வேலையை செய்யுங்கண்டா செய்வாருன்னு நினைக்கிறேன். இப்ப வீட்டுல வந்து கூட்டுவாரு. அப்படி செய்வாரு. அப்ப இப்ப கோழி வளர்க்கறது இங்க செய்யலாம். ஏன்டா ஒரு பிரச்சனையும் இல்ல. பக்கத்தாக்கள் ஏசுவாங்களே அப்படி என்றுல. ஆனா இந்த மிருகங்கள் என்ன பிடிக்கிறேன்னு சொன்னீங்க? கீரி பூனைகள், கீரி பிள்ளைகள் அப்படியானதுகள் பிடிக்கிறதால இங்க கோழி வளர்க்கலாம் இருக்கு. அப்ப நீங்க அதுக்கு வந்து என்ன செய்யலாம்? நீங்க பகல்ல திறந்து விடுறேன்னு சொன்னா அப்ப வலை மாதிரி அப்படி கட்டி இருக்கணும். அப்படி அது வாங்கி அப்படி கட்டிட்டு வளவுக்குள்ளேயே வளர்க்கலாம். வளவுக்குள்ளேயே நிக்கணும். பனமட்டையால பூந்துட்டு போகும். இந்த பனமட்டையெல்லாம் நீங்க தானே கட்டின வேலைக்கு? அது சரியம்மா. சரி, இப்ப இருக்க வேண்டாம் அதுக்குள்ள நானே போட்டு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ள மட்டும் அந்த வலையை கட்டி விட்டுட்டு அதுக்குள்ள அப்படி வளர்க்கலாம். கீரி பூனை விடுது இல்லையா? ஆக்கள் நனைஞ்சு வைக்கிறாங்க. ஆக்கள் இல்ல தானேம்மா இங்க? கதைக்க போனா கொள்ளமா பயிர் செய்யற டைம் ஆக்கள் வரேன்னு பைத்தன் அவங்கள பைத்தியவங்க பூவை கொத்தும் போய் அவங்க டன்னரியும் பிரட்டி வைக்காங்க. சரி, என்னண்டா இப்ப அண்ணாவை வச்சு நீங்க வீட்டில இருந்து செய்யக்கூடிய தொழில்கள் செய்யலாம். அப்படி என்ன தொழில் செய்யலாம் இந்த இடத்துல? தண்ணி தானேமா பிரச்சனை. தண்ணி இல்லாம இன்னும் எல்லாடி நாங்க பைத்திய நாட்டினாலுமோ ஒரு 3 கிலோ பைத்தங்கா விட்டாலும் எங்களுக்கு காணுமோ தண்ணி தான் இல்லைம்மா. எங்களுக்கு இதை யோசிச்சுடா. சரிம்மா, இப்ப பேருக்கு 2 ஓடி போய் குளிச்சாமா. இப்ப குளிச்சா இரவை குளிக்க தண்ணி இல்லை. கிணத்துக்கு போட்டு போனா அரசாங்கம் தான் கட்டி கொடுத்த கிணறு. அங்க இருந்து திறத்துவாங்க. அது பத்தி போற தண்ணி அல்லாதங்கன்ட்டு. இப்ப இங்க தண்ணி பிரச்சனை கடுமாமா. கிணறு இருந்தாலும் கோடை காலத்துல வத்திரும். கோடை காலத்துல வெட்டா மாத்தி விட. இங்க அடிப்பைப் குழாய் கிணறு அப்படி ஒன்றும் இல்லையா? ஒன்று வேண்டா விட குழாய் கிணறு 2.5 லட்சம் வேணுமா? 2.5 லட்சம் வேணுமா? 4 மணியோட எல்லாத்தையும் எடுத்து வளவுக்கு வந்தவன் ஆனை வந்துடா. இல்லாட்டி தண்ணி இல்லாதான் கிடக்கணும். நிம்மதியா என்ன படுப்போம் கொண்டு படுக்கணும். நம்ம இந்த உணல் மரம் இல்லாட்டி எங்களுக்கு இடம் இல்லை. அதுக்கு போய் பூந்தா இந்த வெயில் இருக்கிறதுக்கு பூந்தா நெட்டுப்பு தானே போல இருக்கும் வீட்டுக்கு. இந்த கிணத்தான் நாங்க படுக்கிறோம். இப்ப இதை போல ஒரு வீடு இருக்கிற நான் எந்த புறாந்தைக்கு போய் படுப்போம். இது வேற கொட்டிருக்க படுத்துக்கலாரு வருத்தம் வந்தாலும் அப்படி அந்த மரத்துல எல்லாம் படுக்கணும். பொழுதுபட்டா இந்த குடிச்சைக்கிறது பயம். உள்ளாம்பு கடிக்கிறான். வெட்டையில வந்து இருக்கிற ஆனை வந்தான். உள்ளாம்பு அடிச்சடிச்சு வெட்டையில இருக்கிறேன். ஏன் குடிசைக்குள்ள இருக்கிறல்ல ஜானவாரத்தை சச்சம் இந்த மாவரத்தோடைக்கு வந்து கிட்ட ஏதான ஓடுறதுக்கு ஒரு வழி என்றதால குடிசைக்குள்ள இருக்கிறல்ல. வெட்டையில இருக்கிறான். வெளியெல்லாம் இருக்கு. மழை பெஞ்சா அது இல்லை. குடையை பிடிச்சிட்டு இருக்கான். சரியம்மா, இப்ப இவங்கட பிரச்சனைன்ற ரீதியில வந்து உங்களுக்கு இருக்கிறதுக்கு வீடு தான் பிரச்சனையா இருக்கு.
எனக்கு பேசின வரைக்கும் அதுதான் உங்களோட பிரச்சனையா தெரியுது. அதோட தண்ணி பிரச்சனையும் இருக்கு. பிரச்சனையும் வீடு நீங்க யோசிச்சு பாருங்க, எங்களுக்கு வயது வைத்து இப்ப செத்தா ஆறுண்டாலும் இப்ப நான் சவரத்தோட கூடி பிறந்தலாம் தானே ஆறுண்டாலும் வந்து இருக்கிறதுக்கு ஒரு வீடு தேவையில்லாம ஒரு 2 மட்டும் வேணா இருக்கிறதுக்கு இந்த குடிசை கரிப்பாங்களாமா. நீங்க இருந்தா இப்ப உள்ளியோட நீங்க யோசிச்சு பாருங்க அவங்க இவ்வளவு ஆட்டுக்கு இருந்த அப்படியேண்டா சாகுற ஆட்டுறா தருவாங்க எத்தனமும் நின்று நமக்கு தாராளவில் இல்லை. நீங்க வந்திருக்கே இப்ப என்னண்டாம்மா, இப்ப நாங்க எங்கட சேனல்ல தான் இந்த வீடியோ எடுத்து போடுவோம். உங்களுக்கு கிடைக்கிற உதவியத்தை எங்களாலையும் செய்ய முடியும். இப்ப வீடு தர வந்தது செய்யாம போயிட்டாங்களே என்று சொல்லி நினைக்க கூடாது. நாங்க வீடு தர வரல. உங்களை போறவன இப்படி வீடியோ எடுக்கலாமா? அண்ணன் பேர் வந்து மனத்தாப்பட்டு போயிருக்காங்க எங்களை பத்தி ஏஜி அப்படின்னு சொன்னா 12 பேர் வந்தவங்க வந்து என்னத்தான் பார்த்து போனவங்க. ஒரு உதவியும் செய்யலமா. இப்ப ஒரு இடம் ஓடுறல, இப்ப அவருக்கும் வயது வைத்து இப்ப ஒரு இடம் ஓடுறல்லம்மா. நமக்கு வேணா அவுட்டு போட்டுக்கிட நீ போறவள்ள விறுவிறுப்பு கறிச்சுதான்டா. இப்ப இந்த இடத்துல வந்து இப்ப கூடிய கூட வீட்டுல கரண்ட் இல்ல. என்னண்டா போன் கொஞ்சம் சார்ஜ் போட கேட்டேன் நான் அம்மாட்ட. கரண்ட் இல்லைன்னு சொல்லி சொன்னீங்க. அப்ப கரண்ட் இல்லாத டைம்ல தனியே இருக்கிற நீங்க தானே இந்த லைட் வந்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும். யானைகள் வந்தாலும் வந்து கரண்ட் இல்லாத டைம்ல நைட்ல ஜூஸ் பண்ணி கொள்ளலாம். இது இப்பவே சார்ஜ் ஆகிட்டு தான் இருக்கு. ஏனண்டா வெயில்ல சார்ஜ் ஆகுறது சோலார் லைட். இந்த சுவிட்ச் ஆன் பண்ணீங்கன்னு சொன்னா ஒன்னாகும். இதை ஓபன் பண்ணி ஜூஸ் கரண்ட் இல்லாட்டியும் அது தானா ஜூஸ் ஆகும். ஆனா மழை காலத்துல மட்டும் வெயில் இல்ல தானே, ஹீட் இல்லாதால நீங்க சார்ஜ்ல போடணும். அந்த சார்ஜர் கேபிளும் இந்த இருக்கு, என்ன இருக்கு இந்த சார்ஜர் கேபிள். சரியாம்மா, வெயிட் பண்ணு. சார்ஜில போடலாம், சார்ஜ்லயும் போடலாம். சார்ஜ்ல போடாம வேலை செய்யும். வெயில் காலத்துல மழை காலத்துல சார்ஜ் போடணும். சார்ஜ்ல போடணும். மகள்கிட்ட கொடுத்து போட்டுக்கோங்க. சரியாம்மா. இத வந்து சுவிஸ் நாட்டுல இருக்கிற ஜோன் ஆண்டர்சன் ஆன்லைன் மூலம் அனுப்பின சாமான்கள் எங்கட கைவசம் இருந்ததால அதை வந்து நாங்க தந்திருக்கோம். அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்கம்மா? சரி, ஓகேம்மா. சரியம்மா, இப்ப உங்களை பொறுத்த மட்டும் வந்து உங்களுக்குரிய அந்த வீட்டு தேவைக்குரிய உலர் உணவு பொருட்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது வந்து நாங்க வாங்கிட்டு வந்திருந்தாலும் இது வந்து எவ்வளவு ரூபாய்னா உங்களுக்கு வந்து அரிசி, அதோட பால்மா, பிஸ்கெட், அந்த சாமான்கள், மரக்கறி சாமான்கள் எல்லாம் வந்து 9500 ரூபாயோட சாமான் இருக்கு. இதுல வந்து உங்களுக்கு உதவிக்காக 10,000 ரூபாய் எடுத்திருந்தாங்க. அதுல 500 ரூபாய் இதுல இருக்கும்மா. இந்த சாமானை வந்து நாங்க வாங்கிட்டு வந்திருந்தாலும் இதை வந்து அரையம்பதியை சேர்ந்த பூபதி தியாகராஜர்களின் ஓராண்டு நினைவு தினத்தையொட்டி அவங்களோட பேத்தி தான் இந்த உதவியை செய்ய சொல்லியிருந்தாங்க. அவங்க டென்மார்க்ல இருந்து இந்த உதவியை செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கும் வந்து எங்களோட யூடியூப் சேனல் சார்பாக உங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களுக்கு இந்த பொருட்களை வாங்கி தந்த குடும்பத்தினருக்கும் அந்த நன்றி வேண்டி தந்த ஆக்களுக்கு நன்றி. 10 மாத சாந்தி அடைகிறதுக்கு நன்றியாக நாங்கள் செல்வோம். சரி, ஓகே. அவங்களோட ஆத்மா சாந்தி அடைய நாங்களும் கடவுளை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். நன்றி. ஓகேம்மா, நீங்க வந்து இன்னும் சமைக்கல, இப்ப சாமான்கள் எல்லாம் இருக்கு, எடுத்து சமைங்க இப்ப. சரியா? ஓகேம்மா. இந்த காணொளியில நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். இந்த காணொலியை பொறுத்த மட்டும் வந்து இந்த இடத்துல யாரும் இல்லாத ஒரு கிராமத்துல இந்த குடும்பம் இருக்காங்க. இந்த கிராமத்தை வந்து கண்டிப்பா நாங்க உங்களுக்கு காட்டிக்கொள்ளணும். இந்த வார வழி எப்படி இருக்கு, இந்த இடம் எந்த சூழ்நிலையில இவங்க வாழ்ந்து கொண்டு இருக்காங்கன்னு சொல்லி அதை வந்து நாங்க வரக்குள்ள எடுக்க முடியாம போயிட்டு, என்னன்னு சொன்னா இடம் தெரியாம தேடி வந்த காரணத்தால இப்ப போக்குள்ள வந்து அந்த இடத்தை நான் காட்டிக்கொள்றேன். இந்த பாட்டியம்மா தாத்தாவை பொறுத்த மட்டும் இவங்களுக்கு இந்த தகரக்கொட்டில் ஒழுங்கான முறையில இல்ல. பாம்பெல்லாம் வந்து பாய்க்குகளை பாம்பு இருந்துட்டு சொல்லியிருந்தாங்க. கேட்கறதுக்கு உண்மையில பயமா இருந்துச்சு. இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அந்த பாம்புன்றது வளல பாம்புன்னு சொன்னாங்க. அது நக்குனாலே உயிர் போயிடும். இந்த குடும்பத்தை பொறுத்த மட்டும் இல்ல, இவங்க மட்டும் இல்ல, இவங்களோட மகளும் வந்து பக்கத்துல இருக்கிற ஒரு தகரக்கொட்டில தான் இருக்காங்க. ஒழுங்கான முறையில இவங்களுக்கு ஒரு வீடு இருந்தா எல்லாரும் வந்து ஒண்டா இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. அதையும் தாண்டி வந்து நீர் பிரச்சனைன்றது இருக்கு. ஒரு குடும்பம், இந்த கிராமத்தை பொறுத்த மட்டும் இல்ல, ஒரு 5 குடும்பம் 6 குடும்பம் தான் இருக்காங்க. இப்ப இந்த டேங்கையும் வந்து பார்த்துக்கொள்ளுங்க. இதுவும் அந்த அரசாங்கத்தால தான் கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் உடைஞ்சிட்டா சோப்பை சொட்டி இருக்காங்களா மட்டும் சொன்னாங்க அம்மா. எங்கன்னு தெரியல. எங்கம்மா சோப்பை சொட்டி இருக்கீங்க? லிட்டரா 250 லிட்டர் அப்படித்தான். 250 என்னம்மா? சோப்பாலதான் ஒட்டி வச்சிருக்காங்க. அதோட இந்த வரல்லையும் கொஞ்சம் தண்ணி குடிச்சு வச்சிருக்காங்க. அடுத்த வந்து பயிரும் நாட்டி இருக்காங்க. அதையும் வந்து
பாப்போம். இந்த இருக்கு இதான் அம்மா கிட்ட பயிர் தோட்டம் கொச்சி. அவங்களோட மகள் இருக்கிறது வந்து இதுக்கு பக்கத்துல தான். இது ஒரு தகர கொட்டில், அங்கால வந்து இன்னொரு தகர கொட்டில் இருக்கு, அதுலதான் அந்த அக்கா இருக்காங்க. அதுவும் வந்து பிளாக்கல்லால நோமலா கட்டி இருக்காங்க, கட்டி மேல தகரம் போட்டிருக்கு. இதான் உங்களோட வீடு என்ன? நீங்க சமைக்கிற இடம் எதற்கா? நான் சமைக்கிறேன். இந்த குடியில் இப்ப கொல்லி அள்ளி கொடுத்தாங்க, எடுத்த சமைக்கிறேன். இப்ப சமைக்கிறேன். இப்ப தனியா தானே நான் இருக்கேன். அவங்க அம்மா எங்க போயிட்டாரு? அவரு தொழிலுக்கு போயிருக்காரு, கூலி வேலைக்கு போறவர். கூலி வேலைக்கு போறோம். இப்ப அம்மாக்களோட சமைச்சு அம்மாக்களோட இதுக்குள்ள எங்க அம்மா இருந்தானே எனக்கா வந்தது ஒரு கிழமைக்கு முதல் வந்தது குட்டி பாம்பாண்டு. இடவுதானே. மழை பெஞ்சா கொஞ்சம் பயங்கரம் தான். மழை பெஞ்சா இப்ப கொல்லியெல்லாம் நீங்க தானே ஒத்தி போட்டிருக்கீங்க? இது கொத்தி போட்டுக்கு விக்கிறான் கேட்டு வந்தா. கூலி வேலைக்கு தான் போறவரு, அதனால இந்த தொழில் இல்லாம போயிருக்காரு. நீங்க 2 பேரும் தான் இங்க இருக்கீங்க? நாங்க 2 பேரும் தான், பிள்ளைகள் இல்ல, 2 பேரும் தான். சரி. நான் வந்து இந்த இடத்தை காட்டணும்ன்றதுக்காக வந்து இந்த 2 குடும்பம் தான் இந்த லைன்ல இருக்கீங்க. இப்ப கரண்ட் அங்க இருந்து வருகுதா உங்களுக்கு? எங்களுக்கு மின்சாரம் உங்களுக்கு கரண்ட் இல்ல? கரண்ட் இல்ல. இதான் அடுத்த பழிக்கூடு. பிறகு அந்த கிடக்குறதுதான் அந்த அரசாங்கத்தால கொடுத்த வீடுகள். ஆனா ஒரு தரம் இல்ல, சும்மா சும்மா அப்படியே பூட்டுனாப்புல இருக்கு. இந்த இருக்கு, பிறகு அந்த இருக்கு, அதெல்லாம் வந்து நிறுவனங்கள் கொடுத்த வீடுதான். ஆனா ஒரு தரம் இல்லை. சரி, நம்மளும் வந்து இந்த காணொலியை முடிச்சு கொள்ளுவோம். இந்த இடங்கள் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நிச்சயம் தெரியணும்ன்றதுக்காகத்தான் நான் இந்த சூழலையும் வந்து சுத்தி காட்டி கொண்டேன். இதுல இருந்தே உங்களுக்கு விளங்கி இருக்கும் எப்படிப்பட்ட ஜானு அங்க பாருங்க. கடவுளே, தெரியுதா ஜெயந்தன்? என்னம்மா இந்த டைம்ல வந்துட்டு? நான் இப்ப வீடியோ எடுத்துக்கொண்டு நிக்கக்குள்ளே பார்த்தேன், என்னடா அது தூரத்துல கருப்பா பெருசா தெரியுதுன்னு சொல்லி. இப்ப பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் யானை வந்து நிக்கி. நாங்க எதிர்பார்க்கல உண்மையில இந்த டைம்ல எல்லாம் வருமான்னு சொல்லி. இல்ல கதைச்சு கொண்டுதான் இருக்கோம். சொல்லுங்க நீங்க. ஓ, யானைய எடுத்திருக்கேன் தெரியல. கொஞ்சம் ஆத்த கடந்து நிக்கேன்னு 7 மணிக்கு இஞ்சால வந்துரு. இந்த வாழையெல்லாம் சாப்பிடுறேன்மா. சரி, அப்ப நிச்சயம் வந்து உங்களுக்கு இதுக்குரிய பாதுகாப்பு தேவை. ஆனா எந்த வகையில இது பூர்த்தி ஆகும்னு தெரியல. பகல் நேரத்துல இப்ப இந்த 1:30 ஆகுது, இந்த டைம்ல யானை வந்துட்டு கரண்ட் வேலைக்கு நம்ம கரண்ட் வேலை செய்யறோம்னு சொன்னா 50,000 ரூபாய். அது சரிதானே, ஏன்னா சாப்பிடுறதுக்கே கஷ்ட நிலைமையில இருக்காங்க. அப்ப அதுக்குள்ள 50,000 ரூபாய் காசு மின்சார வேலைக்கு வேணும்னு சொன்னா அவங்க அந்த அளவுக்கு செய்யற அளவுக்கு வசதி இல்லை. நாங்களும் வந்து இந்த காணொலிய முடிச்சு கொள்றோம். இன்னும் டைம் எடுக்கல, நாங்களும் வீட்டுக்கு போறோம். யானையும் வர எங்களுக்கும் பயமா இருக்கு, டக்குன்னு வீட்டுக்கு போகணும்னு சொல்லி. அப்ப இந்த உதவியை செஞ்ச ஆரைம்பேரியை சேர்ந்த பூபதி தியாகராஜா அம்மா அவர்களின் ஆத்மா சாந்தியடைய நாங்களும் கடவுளை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். அதே மாதிரி அம்மாக்களுக்குரிய லைட்டு வழங்கி இருந்த ஜோன் அன்ருஸ் அண்ணாவுக்கும் எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இவங்களை பொறுத்த மட்டும் இவங்களுக்கு அந்த தகரக்கொட்டில ஓரளவுக்கு புனரமைத்து, பாம்புகள் போகாத அளவுக்கு புனரமைச்சு கொடுக்கணும். அதையும் தாண்டி வந்து இந்த யானைகளுக்குரிய மின்சார வேலி செஞ்சு கொடுத்தா இன்னும் வந்து பாதுகாப்பானதா இருக்கும். ஏன்னு சொன்னா பகல் டைம்லயே வந்துட்டு நீங்களும் வந்து பார்த்திருப்பீங்க, நான் வீடியோல பேசிட்டு நிக்கக்குள்ளே எதிர்ச்சி அந்த பக்கம் திரும்பி பார்க்க யானை நின்றது. எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்த மாதிரி இருக்கு. இந்த குடும்பத்துக்குரிய உதவியை செய்ய நினைக்கிற நீங்க கீழே தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு எங்கள் மூலம் அந்த உதவியையும் செஞ்சு கொடுக்கலாம். நாங்களும் வந்து இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம்.
இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொளியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது JP Vlog. பாய்.